institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals. திருப்பூர் பகுதியைச் சேர்ந்த எங்களை விசைத்தறி உரிமையாளர்கள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. எங்களோட தொகுதியும் பக்கத்துலேயும் இவங்களுக்கு இவங்க மெயினான கோரிக்கை என்னன்னா, வீடுகளுக்கு வழங்குற போல விசைத்தறி கூடங்களுக்கு சோலார் பேனலுடன் நெட் மீட்டர் கேட்குறாங்க. இது ரொம்ப நீண்டகால கோரிக்கையாக இருக்குது. என்னோட ஒரு சின்ன இந்த சபைக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே ஒரு விஷயம் தெரிவிச்சுக்கிறேன். இலவச பட்டா கேட்டு வர்றாங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு நத்தம் புறம்போக்கு பிடிச்சி இடத்த போட்டு கொடுக்குறோம். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க திரும்ப வீடு வேணும்னு கேட்டு வர்றாங்க. இதுக்கு பதிலாக இடம் இருக்கிற அந்த நத்தம் புறம்போக்கிலேயே குடிசை மாற்று வாரிய திட்டம் மூலமா ஒரு ஏக்கரால ஒரு மீறி போன ஒரு 30 பேர்த்த வீடு இடம் தர முடியும். ஆனால் வீடாக கட்டினோம்னா ஒரு 200 பேர்த்துக்கு தரலாம். அதை அரசாங்கம் பரிசீலனைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்னொரு 2-3 நிமிஷம் கொடுங்க. முதல் பேச்சு இவங்க நிறைய குறுக்கிட்ட நிறைய கோரிக்கைகள் இருந்தால் நிறைய அவை குறிப்பில் ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டேன். நீங்க கேட்டீங்கன்னா அதை அவை குறிப்பில் ஏற்றிடலாம். நீங்க சுருக்கமாக முடிங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு தரேங்க. இப்போ மெயினா கோயம்புத்தூரோட குடிநீர் ஆதாரம் 2 அணைகள் மட்டுமே. பில்லூர், சிறுவாணி. இந்த பில்லூர் அணை 1961 ஆரம்பிச்சு 67 கட்டி முடிச்சாங்க. இதில் ரொம்ப ஒரு 44.4 மில்லியன் கனமீட்டர் தண்ணீர் சேகரிக்கிற இடத்துல இப்போ 2023 ஆய்வின்படி 58.59% கொள்ளளவு இழந்திருக்கு. ஏன்னா கம்ப்ளீட்டாக சேராக இருக்குங்க. அந்த சேரை எடுக்கிறதுக்கு ரொம்ப வருஷமா திட்டம் போடுறாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நடக்கல. அதுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் NOC கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த மண் எடுத்து போடுறதுக்கு அதை கவனத்தில் கொள்ளும்படியும். ஏன்னா அந்த 58% நிறைஞ்சாலே கோயம்புத்தூரோட 99% தனி பிரச்சனை இருக்காது அப்படிங்கறதையும் தெரிவிச்சுக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த மாமன்றத்தில் நான் ஒரு கலை கோரிக்கையை வைக்க விரும்புகிறேன். எங்க ஊருக்கு சினிமா வருமா என்று ஏங்கிய மக்களை எங்க ஊரே சினிமா வந்துருச்சே அப்படின்னு சந்தோஷப்பட்ட வைத்த திரு இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் அரை நூற்றாண்டு காலம் இந்த மண்ணையும் மக்களையும் பெருமைப்படுத்தி கலை செய்தவர். அவருக்கு தமிழ்நாட்டு அரசின் சார்பாக தேனி மாவட்டத்தில் அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் தமிழ்நாடு அரசு அவருக்கு ஒரு மணி மண்டபம் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையும், அவருக்கு தாதா சாஹேப் பால்கே விருது வழங்க மத்திய அரசுக்கு தமிழ்நாடு அரசு பரிந்துரைக்க வேண்டும் என்ற கோரிக்கை தமிழ்நாட்டு மக்களின் சார்பாகவும் கலை உலகினரின் சார்பாகவும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு பேச வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் பேச. மாண்புமிகு உறுப்பினர். மாண்புமிகு ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், இங்கே சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் 40 ஆண்டுகளாக ஏழை மக்களுக்கு பட்டா வழங்கப்படவில்லையே ஏன் என்கிற வினா வைத்தார். அது ஒரு குற்றச்சாட்டாகவே வைத்தார். குற்றச்சாட்டு இல்ல, இவ்வளவு வருஷமா இல்ல, 40 ஆண்டுகளாக ஆண்ட அரசுகள் ஏன் பட்டா வழங்கவில்லை என்பதுதான் அவருடைய கருத்தாக இருந்தது. அதாவது தடை செய்யப்பட்ட நிலங்கள் என்று இருக்கிறது. நீர்நிலை புறம்போக்கு, மெய்கால் புறம்போக்கு, சுடுகாடு புறம்போக்கு, ரிசர்வ் புறம்போக்கு, சாலை ஓரங்களில் குடியிருப்போர், களம்புறம்போக்கு, இது போன்ற தடை செய்யப்பட்ட நிலங்களில் இடங்களில் குடியிருப்பவர்களுக்கு பட்டா ஒருபோதும் வழங்க முடியாது. அதே நேரத்தில் நத்தம்புறம்போக்கில் வருவாய்த்துறை அமைச்சர் உங்களுடைய பணி அவர் ஏற்று செய்கிறார். இப்ப அவர் அரசு நிலத்தில் குடியிருப்பவர்களுக்கு பட்டா வழங்குவதற்கு முடியும். அதுவும் அல்லாமல் இதுவரை எங்களுடைய அரசெல்லாம் எங்கேயெல்லாம் பட்டா கொடுக்க முடியவில்லையோ அவர்களுக்கு அந்தந்த துறையிலிருந்து அந்தந்த மக்களுக்கு விளக்கம் போதுமான. மாண்புமிகு முனைவர் சௌமியா அன்புமணி நீங்க பேசுங்க. போதுங்க, விளக்கம் போதுங்க. இந்த விளக்கம் போதுமானது. உட்காருங்க. நீங்க இல்லைங்க, போதுங்க, இந்த விளக்கம் போதுமான. அவரு பாருங்க, நீண்ட காலமாக பட்டா வழங்கப்படாமல் இருக்கு. நீங்க சொல்லிட்டீங்க எந்தெந்த அடிப்படையில் பட்டா வழங்குவது சொல்லிட்டீங்க. அது போதுமான, அந்த விளக்கமே போதுமானது. போதும், உட்காருங்க. Saram institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals.